அவங்களுடைய இந்த அதிசய கடல் கண்ணின்ற ஷோ வந்து நம்ம இங்கே பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாரின் கேர்ள்ஸ் அந்த மாதிரி அவங்க தான் வந்து அந்த ஷோலாம் பண்ணக்கூடியது. அது வேலூரில் ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் லண்டன் பிரிட்ஜு, அவெஞ்சர்ஸ் கேமு அது எல்லாமே இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஸ்னோ வேல்டு, ஹாரர் ஹவுஸு, அப்புறமா பால்பெட் கேமு, அது இல்லாமல் குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய ஜாயிண்ட் வீலு, பிரேக் டான்ஸு, ட்ராகன் கோஸ்டர் அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு பார்க்கிங் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு 10,000 15,000 பேரும் வந்தால் கூட இந்த இடத்துல எந்த விதமான டிராஃபிக் ஜாம் ஆகாமல் எல்லா பேருமே ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்ம இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து, அதாவது லண்டன் பிரிட்ஜு, அவெஞ்சர்ஸு அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 70 ரூபா டிக்கெட் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மெர்மெய்டுக்கும் சேர்த்து எடுக்கும்போது அதுக்கு 100 ரூபா டிக்கெட் வரும், 100 ருபீஸ் டிக்கெட் வரும். மெர்மெய்ட் ஷோ மட்டும் இந்த ஒரு ஃப்ளைட் இஷ்யூ இருக்கனால அது வந்து வரக்கூடிய புதன் வியாழக்கிழமை மெர்மெய்ட் ஷோ தொடங்கும். அதாவது அந்த கடல் கண்ணின்ற ஷோ வர புதன்கிழமை வந்து அது தொடங்கும். இப்போ நார்மலாக தான் இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லண்டன் பிரிட்ஜு, அவெஞ்சர்ஸ் அதெல்லாம் நீங்கள் கண்டு கழிக்கணும். வந்து 70 ரூபாயும் 70 ரூபா 2 ஆப்ஷனாக வச்சுருக்கோம். அதிகமாக இருக்கேன் சார். அது ஜூன் 9 வரைக்கும் சிறுவர்களுக்கு தனி கட்டணம். சிறுவர்களுக்கு தனியாக 50 ரூபா போட்டிருக்கோம். வேறு எதனா நியூ கண்டென்ட் குழந்தைகளுக்கு 50 ரூபா டிக்கெட். குழந்தைகளுக்கு 50 ரூபா டிக்கெட். இதை தவிர வேறு எதனா நியூ கண்டென்ட் அந்த மாதிரி எதனா இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நியூ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த அதான் ஸ்னோ வேல்டுன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது -5 டிகிரியில் இருக்கக்கூடிய ஸ்னோ வேல்டு ஒன்று போட்டிருக்கோம். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி பலூன் கேம்ஸ் குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு பலூன் கேம்ஸ்னு சொல்லிட்டு அது நிறையா போட்டிருக்கோம். அந்த விஆர் கேம்ஸு, இந்த 36 கேம்ஸ் சொல்லிட்டு அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கெல்லாம் தனித்தனியாக டிக்கெட் வாங்குறீங்களா இல்லை அதுக்கெல்லாம் எது டிக்கெட் வேணா, அதெல்லாம் வந்து உள்ள எல்லாமே நம்ம வந்து பார்க்குறது தான். டைமிங்னா சார் ஈவினிங் வந்து 4லேருந்து 10 மணி வரைக்கும் வச்சுருந்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னா வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால இப்போ மறுபடியும் ஒரு 5 மணிலேருந்து 10 மணிக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கோம். 4 மணிக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால மக்கள் வர்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கனால 5லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். மொத்தம் எவ்வளோ ஸ்டால்கள் அமைச்சிருக்கோம்? ஸ்டாலுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டால் வரைக்கும் அமைச்சிருக்கோம். அது வந்து கார் ஷோரூமு, பைக் ஷோரூமு, அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சரி, டாய்ஸ் ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். டார்லிங்குடைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஒரு பெரிய ஷோரூமே நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு வீக்லி 3 நாள் நடக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு சொல்லிட்டு, அதாவது இந்த டெல்லி அப்பளம் இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அது இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஸ்பெஷலான ஐட்டம் அதெல்லாம் வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் பண்ணியிருக்கோம். பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 செக்யூரிட்டி வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காரு, பைக்கு, அதாவது உள்ள கிரவுண்டுக்குள்ளே ஒரு 15,000 பேர் வந்தாலும் சரி அதுக்கு உண்டான கெப்பாசிட்டியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முறைப்படியாக போலீஸ் அவங்ககிட்டையும் தகவல் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அவங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. டிராஃபிக்லேயும் எல்லா பெர்மிஷனும் நம்ம வாங்கியாச்சு. அவங்களும் முழு ஒத்துழைப்பு தரேன்னு இருக்காங்க. ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு 5-6 ரைடு இருக்குது. பெரியவங்க விளாட்றதுக்கு சேர்த்து மொத்தமாக ஒரு 20 ரைடுக்கு மேலே இங்கே இருக்குது. எல்லா ரைடு, ஜாயிண்ட் வீலு, பிரேக் டான்ஸ் எல்லாமே நல்லா சேஃப்டியாக பக்கமாக பிளான் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம். இந்த சம்மர் சீசனு அந்த சீசனுக்காக எல்லாம் வரவங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் இது பண்ணியிருக்கோம். எல்லாமே வச்சுருக்கோண்ணே. வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே வச்சுருக்கோம். பாத்ரூம் ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம். செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கணும். எந்த குறையுமே இருக்காது. அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக பண்ணியிருக்கோம். நம்ம வந்து சென்னையில் வந்து பிஎஸ் அம்யூஸ்மெண்ட் நம்ம தான் இந்த கவர்மெண்ட்டுடைய எக்ஸிபிஷன் நம்ம தான் பண்ணியிருந்தோம். கடந்த ஒரு 3 மாதமாக அது 70-80 நாள் நடக்கக்கூடிய பொருட்காட்சி பிஎஸ் அம்யூஸ்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டு தீவுத்திட்டம் சென்னை ஐலாண்டு கிரவுண்டில் இப்போ தான் அது முடிஞ்சிச்சு. ஜனவரி டிசம்பர் 6 லாஸ்ட்டில் ஆரம்பித்து மார்ச் 23 வரைக்கும் நம்ம தான் பண்ணோம். கவர்மெண்ட் கேம்ப்பு அது நம்ம தான் எல்லாமே பண்ணது. வேறண்ணா அவ்வளோதான்.